surds and indices. So இன்னைக்கு வந்து இந்த 2 மாடல் questions தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த 2 மாடல் கொஸ்டின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ரூட் அண்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூட் அண்டர் நம்பர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரேஷனலைஸ் பண்ணணும் இந்த டினாமினேட்டரை. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பார்ட் மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். தென் இது சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதை சால்வ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டினாமினேட்டர் இதுக்கு வந்து நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பவுமே ரூட் அண்டரில் வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து a + b ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் இங்கே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து மைனஸால் வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவீங்க. இங்கே வந்து √3 + √6 இருக்குது. இது எப்படி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவீங்கன்னா √3 - 6ஆல் பண்ணணும். ஸோ இங்கே √3 + √6 இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் எந்த நம்பரால் பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சைன் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைன் பாருங்கள், நெகட்டிவ் சைன் நீங்கள் போடணும். √3 - √6 டிவைட் பை √3 - √6. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து a + b ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே வந்து இது வந்து a - b ஃபார்மேட். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். a + b × a - b = a² - b². ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ a + b × a - b = a² - b². இங்கே ஏன்றது வந்து √3, bன்றது வந்து √6. ஸோ a + b × a - b இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னா a² - b². இங்கே ஏன்றது வந்து √3, bன்றது வந்து √6. ஸோ நியூமரேட்டர் பாருங்கள், 3 × √2 × √3. ஸோ √6 மைனஸ் 3 காமனாக எடுத்திருக்கோம். ஜஸ்ட் √2 × √3 மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், √6. தென் மைனஸ் சைன் இங்கே ஆல்ரெடி இருக்குது. √2 × √6 that is √12 divide by. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் வந்துட்டு இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் அந்த இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 3 - 6. ஸோ 3 - 6 = -3. ஜஸ்ட் இங்கே 3 வந்து ஆஸ் இட் இஸ் காமன் எடுத்திருக்கோம். √2 × √3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தென் √2 × √6 மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கோம். தென் இந்த பார்ட் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணேன்னா 3 - 6 is -3 பிகாஸ் பெரிய நம்பரோட சைன் தான் எப்பயுமே கேரி ஆகும். இங்கே மைனஸ் வந்து நெகட்டிவ் சைன் வந்து எந்த நம்பருக்கு இருக்குதுன்னு பாருங்கள், 6க்கு இருக்குது. ஸோ -3. ஸோ 3 × √6 - √12 டிவைட் பை -3. ஸோ இந்த 3யும் இந்த 3 கேன்சல் ஆகிடும். பட் இங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ இங்கே வந்து -1 இருக்கும். ஸோ இந்த மைனஸ் வந்து மேலே தான் கேரி ஆகும். ஸோ -√6 - √12. ஸோ இதை நீங்கள் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -√6 தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +√12. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம இந்த பார்ட் மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா -√6 + √12. ஸோ இந்த பார்ட்டில் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்கன்னா -√6 + √12. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட்டோட ஆன்சர் நம்ம பார்த்தோம் -√6 + √12. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். இந்த பார்ட் மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா √6 இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ -√2 டிவைட் பை இதே தான் இங்கேயும் பார்ட் வரும் உங்களுக்கு. ஸோ கீழே டினாமினேட்டர் இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா a + b × a - b ஃபார்மேட் இருக்குது. ஸோ a + b × a - b = a² - b². ஸோ a² - b². ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ 6 - 2 4 வரும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும், 6 - 2 4 வரும். ஸோ இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் √3 × √6 மல்டிப்ளை பண்ணும். தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தென் √3 × √2 மைனஸ் பண்ணும். ஸோ இங்கே 4யும் கேன்சல் பண்ணிட்டோம். தென் √3 × √6 √18. தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எங்கே இருக்குது, √3 × √2 √6. ஸோ செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா √18 - √6. இங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு தான் நீங்கள் அந்த நம்பர்ஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் தனியாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து உங்களுக்கு டேரெக்டாக தெரியணும்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே சால்வ் பண்ணலாம். தனித்தனியாக எடுத்து போட்டு இப்படி ஸ்பிட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இங்கே தேர்ட் பார்ட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இது வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா √3 - √2. ஸோ இது வந்து a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a + b × a - b is a² - b². இங்கே ஏன்றது வந்து √3, bன்றது வந்து √2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 - 2 is 1.
ஸோ டினாமினேட்டர் வந்து 1 தான் ஆன்சர் வரும். ஸோ மேலே நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் நீங்கள் எழுதிடுவீங்க. டினாமினேட்டர் எதுவும் வராது, பிகாஸ் டிவைட் பை 3 minus 2 வந்து 1 தான் வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 into 3 18, தென் மைனஸ் 6 into 2 12. ஸோ இதோட ஆன்சர் தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் பார்த்துக்கோங்க, √18 minus √12. தென் இந்த பார்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ மைனஸ் √6 ப்ளஸ் √12, இந்த மைனஸை வந்து இந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். ஸோ ஜஸ்ட் இந்த மைனஸை வந்துட்டு நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் √18, தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √6, தென் ஆஸ் இட் இஸ் ரிமைனிங் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் √6 ப்ளஸ் √6 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் √12, தென் மைனஸ் √12 கெட்ஸ் கேன்சல், தென் மைனஸ் √18 ப்ளஸ் √18 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து B 0. தென் செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் இது ஈச் பார்ட் எடுத்து சால்வ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாகவே சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி கான்ஜுகேட் எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா √3 ப்ளஸ் √2 இருக்குது. ஸோ நீங்கள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா √3 மைனஸ் √2 பண்ணுவீங்க. தென் A + B into A minus B வந்து டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ √3 the whole square மைனஸ் √2 the whole square வரும். ஸோ 3 minus 2 is 1. ஸோ நியூமரேட்டர் என்ன வரும்னா, ஸோ இதுக்கு டினாமினேட்டர் வந்து 3 minus 2 1 வரும். ஸோ நியூமரேட்டர் வந்து √5 into √3 minus √2. நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் போட்டணும். தென் 3√3 ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு டினாமினேட்டர் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே அகெயின் வந்து ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ இதுக்கு கான்ஜுகேட் நீங்கள் எடுத்திங்கன்னா √5 minus √2. ஸோ நீங்கள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா √5 minus √2 பண்ணுவீங்க. ஸோ அதோட டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னா √5 plus √2 into √5 minus √2. ஸோ அகைன் A plus B into A minus B ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 5 minus 2 என்ன வரும், 3 வரும். தென் இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதோட நியூமரேட்டர் என்ன இருக்குன்னா √3 into √5 minus √2. ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குன்னா ஆஸ் இட் இஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும், √3 இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி கான்ஜுகேட் எடுக்கும்போது √5 minus √2. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் இருக்குது. ஸோ பாசிட்டிவ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா √5 minus √3. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா √5 minus √3 டிவைட் பை √5 minus √3. ஸோ அது அகைன் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா A plus B into A minus B ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ஸோ 5 minus 3 2 வரும். ஸோ இந்த 2வும் இந்த 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் பார்ட்டில் என்ன இருக்கும், √2 into √5 minus √3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைன் பண்ணும்போது பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். ஸோ √5 into √3 is 15, √15, then plus into minus minus, √5 into √2 is √10. the negative sign as it is வச்சுருக்கேன், நான் இன்னும் மல்டிப்ளை பண்ணல. √3 into √5, √15, then plus into minus minus, √3 into √2, √6, then plus √2 into √5 is √10, then minus √2 into √3 is √6. ஸோ இப்போ நெகட்டிவ் சைன் நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். ஸோ நெகட்டிவ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே √15 இருக்குது, இங்கே நெகட்டிவ் √15. ஸோ கெட்ஸ் கேன்சல். இங்கே மைனஸ் √10, தென் ப்ளஸ் √10 கெட்ஸ் கேன்சல், ப்ளஸ் √6 மைனஸ் √6 கெட்ஸ் கேன்சல். ஸோ ஆன்சர் வந்து 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0. If you like this video, please do share it to your friends and subscribe this channel. Thank you for watching this video.